நம்ம என்ன பார்க்க போனால் எப்படி ஒரு ஈஸியான கிட்ஸுக்காக நம்பர்ஸ் வச்சு ஒரு பிக்சர் செய்யறத பார்க்க போகிறோம். ஆனால் நான் முன்னாடி ஒரு லெகோ வீடியோ பண்ணியிருந்தேன் ஃபோன் ஸ்டாண்ட் எப்படி செய்யணும்னு. அதுக்கு ஒரு லைக்கு இது வந்துச்சு கைஸ். இந்த சேனலுக்கும் அந்த சேனலுக்கும் நான் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ எனக்கு டைம் இருக்குது, அதுக்காக தான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக என்ன செஞ்சிட்ருக்கேன். சரி, நம்ம வீடியோவை உள்ளே போகலாம். நான் 2 வீடியோ சொன்னது மறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டோட பேர் 4 2 ஜாயின் பண்ணி போட்டுக்கணும். இது நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 போட்டுக்கிட்டிங்கன்னா இப்படியே சைடில் ஒரு சீக்கவ் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மேலே ஒரு மேலே 2 சைட்லவும் ஒரு சீக்கவை போட்டுருங்க. உங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது, ஆனால் இந்த டச்சு தான் உங்களுக்கு தெரியும். இது என்னதுன்னு எல்லாருமே பறவைன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் கரெக்டானவங்க இதுதான் கரெக்டு. இது இப்படியே முடியாது. கீழே ஒரு கை மாதிரி போடுங்க. இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கட்சியாக நம்ம பேரட் ரெடியாச்சு. நான் எப்போ படுவேன்னு தான் நீங்கள் கெஸ் பண்ணிப்பீங்க. ஆனால் பேரட்டி இப்போ நம்ம ஒரு 4 வச்சு, இது நம்ம நார்மலாக போடுற 4 கிடையாது, இந்த மாதிரி 4. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நான் ஒரு போட்டு இப்போது இந்த சைடில் இதை போட்டுட்டு இப்படி போடுங்க. இப்போது இதை வச்சு நான் கைட்டு செஞ்சு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு அப்போ கீழே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டிங்களா? அப்படியே அப்படி போட்டுட்டிங்கன்னா இந்த ரவுண்ட் படத்தில் இது போட்டுங்க. இப்போ அது போட்டப்ப கீழே கொஞ்சம் வாட்டரை போடுங்க. இப்போது இது ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதே தான் அந்த 4 வச்சே தான் அந்த 4 வச்சு ஒரு கைட் செய்யலாம். அதே மாதிரி இங்கே இந்த ட்ரையாங்கிளில் போடுங்க. திருப்பியும் கீழே அந்த மாதிரி போடுங்க. செஞ்சோன்னா கைட் ரெடி. மேலே ஒரு 2-3 க்ளவுடை போட்டுருங்க. அப்போதான் பறக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதான். கைட் ரெடியானப்ப இப்போ எல்லாருமே கடைசியாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நீங்களே கெஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இதை கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸி. ஓகேயா? இதுதான் ஈஸி நம்பர். நம்ம பட்டர்ஃப்ளை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு 2 3 போட்டுக்கோங்க. இந்த சைட் ஃபேஸிங்கா திருப்பி ஒரு C போடுங்க. அடுத்து நடுவில் ஒரு பெரிய சக்கில் போடுங்க.
அதுக்கப்புறம் ரவுண்ட் இதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹாப்பி ஃபேஸ் போடுங்க. இது ஆக்சுவலி ஒரு பட்டர்ஃப்ளை கிடையாது. நீங்கள் எல்லாருமே கரெக்டாக கெஸ் பண்ணிங்க இருந்தீங்கன்னா இது ஆக்சுவலி என்னதுன்னு தெரியுமா, ஒரு கேட்டர்பில்லர். இப்போ தான் நான் பட்டர்ஃப்ளை உண்மையாக செய்ய போகிறேன். எப்படி காய்ஸ் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்ச மாதிரி தான். பட்டர்ஃப்ளைக்கு சின்ன சின்ன இது இருக்காது. இது அதோட கால், இது ஒரு தலை. ஓகே, இப்போ தான் நம்ம பட்டர்ஃப்ளை செய்ய போகிறோம். அதே மாதிரி தின்னான இதை போட்டுக்கோங்க. தின்னான இது போட்டுட்டு ஒரு பெரிய 3 போடுங்க. அதோ எந்த சைடு ஃபேஸ்னால் நான் வரைஞ்சிருக்கிறத காப்பி பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே கொஞ்சம் சர்க்கிள் போடுங்க. அந்த விங்ஸ் உள்ள கொஞ்சம் டிசைனா. செகண்டா ஒரு தலையை போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டர்பில்லருக்கு எப்படி போட்டேனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா பட்டர்ஃப்ளையும் ரெடி. ஆக்சுவலி கேட்டர்பில்லர் எனக்கு ஏதோ மாடி இருக்குது செஞ்ச கை காலை. இதை ஏதோ உங்கள் பிடிச்சிருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, bye guys. Let's see in the next